ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. சரி, இன்றைக்கி என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எ ஸ்டூடெண்ட் கெட் 31% மார்க்ஸ் in an examination but fails by 36 mark. If his pass percentage is 40%, find the maximum mark. சரிங்களா? அப்போது என்ன சொல்லியிருக்காங்க, 31% மார்க் எடுத்திருக்காரு, இருந்தாலும் அவர் 36 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டுருக்காரு. அவரோட பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40%. அப்படின்னா அந்த எக்ஸாமோட மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சரி, இப்போது பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 40%. ஓகே, சரி, இவர் எவ்வளோ எடுத்திருக்காரு? he has secured 31%. சரி, அப்போது 40 - 31 9%ல் இவர் ஃபெயில் ஆகிட்டுருக்கார். கரெக்டாக? ஃபெயில்ஸ் பை 9%. சரி, ஆஸ் வெல் ஆஸ் ஃபெயில்ஸ் பை எவ்வளோ மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டுருக்காரு? 36 மார்க். 9%ல் ஃபெயில் ஆகிட்டுருக்காரு, 36 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டுருக்காரு. அப்போது அந்த 9% தான் எவ்வளோ? 36 மார்க். அங்கே என்ன கேட்குறாங்க? 100% மேக்ஸிமம் மார்க் கேட்குறாங்க. அப்போது 100% இஸ் ஈக்குவல் டு வாட்? ஸோ இது மேலே போய்ட்டு அது கீழே வந்துடும். அப்போ 36 × 100 டிவைடட் பை 9 கேன்சல் பண்ணும்போது 4. அப்போது எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்கு? 400 மார்க்ஸ் தான் இந்த எக்ஸாமினேஷனோட மேக்ஸிமம் மார்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.